சாரிங்க. 16 வருஷமா பண்ணுறேன். தயவுசெய்து நீங்கள் வீட்டெல்லாம் போய் இது பண்ணி கன்ஃபியூஷன் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போனா பேங்க் பேலன்ஸ் காலி ஆகிடும். சொல்கிறது கொஞ்சம் கேளுமா. ஒரு நாய் வளர்த்தாவே நம்மளால் எங்கேயும் போக முடியாது. அது மாதிரி நீங்கள் போயிட்டு வெளியே இது பண்ணிங்கன்னா அடிமை ஆகிடுவீங்க. பிகம் பொம்பளையாக இருந்தால் ஔவையார் ஆகிடுவீங்க, ஆம்பளையாக இருந்தால் திருவள்ளுவர் ஆகிடுவார். குரல்லாம் எழுத ஆரம்பிச்சுடுவீங்க. ஆமாம், சமீப காலமாக இங்கே வந்தால் கல்யாணம் நடக்குதுன்னு ஜோசிக்காரங்க 600 காதல் இருக்குங்க. 600 காதல் பேட்சா விட வேண்டியதாக இருக்குது. கண்ணை வேற கட்டிட்டு வராங்க. இப்படி நான் அது ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. பார்த்தா இங்கே வந்தாங்க. காதல் ஓகேனா என் பொட்டிங்களை கொடுத்துட்றாங்க. எங்கம்மா போகிறது, எவ்வளோ வாங்கி மீனாட்சி இங்கே இருக்கிறாங்களாம். எங்க பார்த்தீங்க அந்த மீனாட்சிகிட்ட கேட்டால் காதலை சேர்த்து வைப்பாங்களாமே. இல்லை, மதுரை மீனாட்சிகிட்ட நம்ம கிளிகள் போய் சொல்லுவாங்களாம் காதலை. என்ன சொல்லுவாங்களா, இந்த அம்மாவை இந்த அப்பாவை சேர்த்து வைக்க. நீங்க ஏற்கனவே சேர்ந்துட்டீங்கன்னு சோகமா இருக்கிறீங்களே, அது சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லி என் தள்ள கட்டிடுறாங்க ஜோசிக்காரங்க. இங்க வந்தா இவங்க கம்னா இருக்கிறாங்க. ரொம்ப அட்டகாசம் தாங்குது. லைட்டு கலர் ட்ரெஸ் போட்டுவாங்க, லைட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு வந்துடுறாங்க. ஹோம்மேக் பண்ணி நான் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரேன். எனக்கு பக்குன்னு இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு என்னம்மா மீனாட்சி காதல் பண்ணி சேர்த்து வைப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க மாதம் ஆளை மாற்றி மீனாட்சி அதனால என்னை வச்சு கேம்லாம் விளையாடாதீங்க. நான் கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் பறவைங்களோட. காத்தால எந்த ஸ்லாட்டும் இல்லை. காத்தால வந்தீங்கன்னா இன்னும் அட்டகாசம். காதலருக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறாங்க. அம்மா கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்கம்மா வாங்க. கோவம் இருக்குது. அம்மா சைலண்ட். இந்த கிளைமேட்டுக்கு வேற பக்கமாக இருக்குல்ல. கிளைமேட் செம்மையா இருக்கு.